வணக்கம். மூட்டை மூட்டையாக பணங்களை கைப்பற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிர்ச்சியில் திமுகவின் தலைமை. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திமுக ஆட்சியை இழந்ததற்கு பிறகு அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு பல கடிதங்கள் கொடுக்கப்பட்டு முதல்வர் விஜய் அவர்கள் கையெழுத்து போட்டு ஆளுநரிடம் சமர்ப்பித்த நிலையில் பல திடுக்கிடும் தகவல்கள் ஒவ்வொரு நாளும் தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. KN நேரு அவர்கள் மீது FIR வழக்கு பதிவு செய்து 1020 கோடி முறைகேடு ஊழல் அனைத்து விசாரணையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. KN நேரு அவர்களது பண்ணை வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள பணம் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. மூட்டை மூட்டையாக பணங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அடுத்த தேர்தலில் KN நேரு அவர்களது பங்குகள் கொடுக்கப்படும், இது திமுகவின் மாஜி அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் அவர்களது தொகைகளை தலைமையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் KN நேரு அவர்களது FIR என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தியாக வெளியானதோடு மட்டுமல்ல, சிறையில் அடைக்கப்படுவதற்கு கூட KN நேரு அவர்கள் கொடுக்கின்ற வாக்குமூலமும் உறுதியாக ஸ்டாலின் அவர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். ஏனென்றால் மூட்டை மூட்டையாக கடந்த ஆட்சியில் 5 லட்சம் கோடி கடனை பெற்று எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளையும் முழுவதுமாக செய்யாமல் அந்த கடன் தொகையெல்லாம் என்ன பயன்பாட்டிற்கு செலவு செய்யப்பட்டது, எந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் இதை முறையீடு செய்தார்கள் என்பதுதான் தற்பொழுது விஜய் அவர்கள் கேட்கின்ற கேள்வியாக அமைந்துள்ளது. அதை விசாரணை செய்வதற்குத்தான் CBI துறை அதிகாரிகள், அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் உதயநிதி அவர்களது நண்பர் ரித்தீஷ் அவர்களை நேற்றே விசாரணைக்காக அழைத்து சென்று விட்டார்கள். ரித்தீஷுக்கும் உதயநிதிக்கும் நெருங்கிய நண்பர்கள் என்ற முறையில் அவர்கள் பல நிறுவனங்களிடம் பல்வேறு விதமான முறைகளில் பணங்களை பெற்றுள்ளனர். துணை முதல்வர் அதிகாரத்தை ரித்தீஷ் அவர்கள் முறைகேடாக பயன்படுத்தியுள்ளார் என்பது ஸ்டாலினுக்கே நன்றாகவே தெரியும். வயதான காலத்தில் KN நேரு அவர்களது விசாரணை என்பது நேரடியாக அவரை பாதுகாக்கக்கூடிய வகையில்தான் KN நேரு அவர்கள் முயற்சி செய்வார். ஏனென்றால் வயதான காலத்தில் தற்பொழுது சிறைக்கும் செல்ல முடியாது. இத்தனை ஆண்டுகளாக சேகரித்த சொத்துக்களை இழக்கவும் KN நேரு அவர்கள் விரும்ப மாட்டார். அதனால் அவரது வாக்குமூலம் என்பது பட்டும் படாமலும், அதாவது தனக்கு தெரிந்த உண்மைகளை மறைமுகமாகவும் அவர் தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. இதனால் தற்பொழுது ஸ்டாலின் அவர்களது குடும்பத்திற்குத்தான் பேரதிர்ச்சி. ஒவ்வொரு இடங்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. நேற்று கூட தாவேகாவின் மிக முக்கியமான அமைச்சர் தற்பொழுது என்ன கூறியுள்ளார் தெரியுமா? ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ரெட் ஜெயின்ஸ் மூலியமாக கடந்த 2021ஆம் ஆண்டிற்கு பிறகு உதயநிதி அவர்கள் பல திரைப்படங்களை தயாரித்துள்ளார். அதில் லாப நஷ்ட கணக்குகளையும் காட்டியுள்ளார். ஆனால் அனைத்து திரைப்படங்களையும் தயாரிப்பதற்கு நிதி எங்கிருந்து வந்தது, மேலும் அதன் லாப நட்ட கணக்குகள் உண்மையானதா என்பதை எல்லாம் விசாரணை செய்ய தனி குழு ஒன்றையும் அமைக்க ஏற்பாடுகளை செய்ய உள்ளோம் என்பதையும் 3 மாதங்களுக்குள் இது நிச்சயம் நடைபெறும் என்றும் இதன் பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் சிக்குவார்கள் என்பதையும் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார். அதாவது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நேரடியாக கூறுவது என்ன தெரியுமா? உதயநிதி அவர்கள் பின்னால் இருக்கக்கூடிய அந்த பண அரசியல் அனைத்தையும் வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து திமுகவின் ஆட்சியின் பொழுது பணங்கள் எல்லாம், கருப்பு பணங்கள் எல்லாம் எப்படியெல்லாம் வெள்ளை பணமாக மாறியது என்பதைத்தான் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வெளிக்கொண்டு வரப்போகிறார். அவர் சொன்னபடி அது செய்துவிட்டால் நிச்சயம் பல ஆயிரம் கோடிகள் மூட்டை மூட்டையாக பதுக்கி வைக்கப்பட்ட பணங்கள் அனைத்தும் வெட்ட வெளிச்சத்திற்கு வரும். அதற்கு பிறகு மக்களே அதற்கான தண்டனைகளை கொடுப்பார்கள். எப்படி 2G வழக்கில் ராசா அவர்கள் முறைகேடு செய்து கலைஞர் அவர்கள் எப்படி ஒரு சாமர்த்தியத்தால் அவர்களை விடுதலை செய்ய வைத்தாரோ அதேபோல் ஸ்டாலின் அவர்களால் முடியாது. ஏனென்றால் ஸ்டாலின் அவர்கள் பொம்மை முதல்வராகத்தான் செயல்பட்டார். அவருக்கு கலைஞர் அளவிற்கான யுக்தி இருந்திருந்தால் சபரீசன் அவர்களையோ அல்லது உதயநிதியையோ நேரடியாக துணை முதல்வராக பொறுப்பேற்க வைத்திருக்க மாட்டார் என்ற தகவல்தான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது.
KN நேரு அவர்களது வீடு, அலுவலகங்கள் அனைத்திலும் தற்பொழுது பதற்றமான சூழலும் இருக்கிறது. போலீஸும் தற்பொழுது ஆங்காங்கே பாதுகாப்புகளும் குவிக்கப்பட்டுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் நிச்சயம் அடுத்த சில மாதங்களில் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும், தாவேக ஆட்சியே கலைக்கப்படும் என்று ஸ்டாலின் கூறினார் அல்லவா? நிச்சயம் அது நடைபெறாது. ஒருவேளை அப்படி நடைபெற்றாலும் திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழக்க நேரிடும். எப்படி இப்படி உறுதியாக கூறுகிறீர்கள் என்று கேட்கலாம். நேற்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் என்ன கூறியுள்ளார் தெரியுமா? திமுகவின் கூட்டணியிலிருந்து நாங்கள் விலகுகிறோம் என்பதை சண்முக பாண்டியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ், விசிக, முஸ்லீம் லீக் இவர்களைப் போல நாங்களும் திமுகவின் கூட்டணியில் இருந்து விலகுகிறோம் என்பதை அழுத்தம் திருத்தமாக இன்று தெரிவித்துவிட்டார். இதனால்தான் நாம் உறுதியாக கூறுகிறோம், திமுக ஒருவேளை தேர்தலில் போட்டியிட்டால் தோல்விதான். ஏன், நாம் இடைத்தேர்தலை கூட நாம் பார்க்கலாமே. இன்னும் 5 மாதங்களில் 5 சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. அதில் 3இல் அதிமுக வெற்றியடைந்து ராஜினாமா செய்த 4 தொகுதிகள், 1இல் திருச்சி கிழக்கு, ஆக மொத்தம் 5. இந்த 5இல் 3 தொகுதிகளை திமுக வெல்லட்டுமே. வாய்ப்பே கிடையாது. திமுக தனித்து தான் இந்த இடைத்தேர்தலை சந்திக்கும். இந்த இடைத்தேர்தலில் திமுக தனித்து சந்திக்கும் பொழுது திமுக 3வது இடத்திற்கு தள்ளப்படும். முதலிடத்தில் அதிமுக அல்லது தாவேக வரும். ஏனென்றால் அங்கு இருந்தது அதிமுகவின் வெற்றி வேட்பாளர்கள் தான். ஆகையால் அங்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை அதிமுக என்ற காரணத்தினால் ஒன்று அதிமுக அல்லது தாவேக வரும். 3வது இடத்தில் தான் திமுக இருக்க நேரிடும். திருச்சி கிழக்கில் என்ன நடக்கும்? இதற்கு முன்னால் இருதயராஜ் அவர்கள் போட்டியிட்டு வெற்றியடைந்தார். மீண்டும் அவர் போட்டியிட்டு விஜய் அவர்களிடம் தோல்வியை தழுவினார். அதே தொகுதியில் ஸ்டாலினை நிறுத்த வேண்டும். ஏனென்றால் திருச்சி கிழக்கு போல் KN நேரு அவர்கள் முழுவதும் தனது கண்ட்ரோலில் இருக்கிறார் என்று பல வருடங்களாக பேசி வந்தார் அல்லவா? இப்பொழுது ஸ்டாலினையே நிறுத்தினாலும் கூட அங்கு தோல்விதான். ஏனென்றால் திமுகவை பொறுத்தளவிற்கு கூட்டணிகள் இல்லாமல் திமுக போட்டியிட்டால் அங்கு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை வேற. மக்கள் திமுகவை புறக்கணிப்பார்கள். மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை அரியணையில் வரவிட மாட்டார்கள். மேலும் பணத்தை வைத்துதான் திமுக ஓட்டுக்களை பெற்றது. தற்பொழுது அந்த பணங்கள் அனைத்தையும் மூட்டை மூட்டையாக இருக்கக்கூடிய பணங்கள் அனைத்தையும் கைப்பற்றக்கூடிய நிகழ்வுகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் KN நேரு அவர்கள் களப்பணிகளை தற்பொழுது முழுமையாக செய்ய மாட்டார். ஏனென்றால் அவர் மீது FIR பதிவு, வழக்கு பதிவு செய்து விசாரணை தீவிரமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் KN நேரு அவர்கள் திருச்சி கிழக்கை சாதாரணமாக விட்டுவிடுவார். ஏனென்றால் விஜய் அவர்களது அலை தற்பொழுது வரை ஓயவில்லை. மேலும் இந்த 5 சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுகவின் நிலைமையை பார்த்துதான் அடுத்து தமிழ்நாட்டில் திமுக நிலைத்து நிற்குமா அல்லது காணாமல் போகுமா என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் மக்களது வரிப்பணங்களை சுரண்டக்கூடிய கடந்த ஆட்சியில் செய்த மாஜி அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் சிக்கினார். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சிக்குவார்கள் என்று கூறியுள்ளார். அப்படி சிக்கினால் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மட்டும் கூறுங்கள்.